பதற்றம். இலங்கை இஸ்ரேலுக்கு இடையில் முருகல் நிலை. வடக்கு உள்ளிட்ட பகுதிகளுக்கு சம்மஞ்சல் எச்சரிக்கை. அனுரவின் மக்கள் மயப்படுத்தப்பட்ட புதிய அரசியலமைப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். தேசிய மக்கள் சக்தி அளித்த வாக்குறுதி. ஸ்ரீதரனை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சுமந்திரனின் முக்கிய முடிவு. வெளிநாடொன்றில் மூழ்கிய கப்பலில் இருந்து 21 இளைஞர்களை மீட்டது ஈரான் கடற்படை. அனைத்து அரசியல் கைதிகளையும் உடனடியாக விடுவியுங்கள், கஜேந்திரன் எம்பி கோரிக்கை. கொழும்பில் மாபெரும் போராட்டம் நடத்தவுள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். நான் இருக்கும் வரை சுதந்திர கட்சியை பிரித்தொரு கட்சியுடன் இணைப்பதற்கு இடமளிக்க மாட்டேன், மைத்ரிபால சிறிசேன. தமிழ் கட்சிகள் உசுப்பேத்தும் கதையை கதைப்பார்கள், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. இஸ்ரேலிலிருந்து இலங்கைக்கான விமானங்களை இஸ்ரேல் ஏர்லைன்ஸ் நிறுத்தியுள்ளதாக விமான நிலைய வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசின் இலங்கைக்கான உத்தியபூர்வ அறிவிப்பின் பின்னர் இஸ்ரேலிலிருந்து தொழிலாளர்களை ஏற்றிச் செல்வதற்காக வரவிருந்த விமானம் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆர்கியா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ஐசெட் 639 என்ற விமானம் இலங்கையிலிருந்து தொழிலாளர்களை ஏற்றிச் செல்வதற்காக ஹட்டுநாயக்கவிற்கு வரவிருந்தது. இஸ்ரேலிலிருந்து சீசல்ஸ் தீவுகளுக்கு செல்லும் இந்த விமானம் இந்தியாவிலிருந்து சிறப்பு பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் பாதுகாப்பு காவலர்களுடன் நாட்டிற்கு வந்து விமான முனையத்தில் சிறப்பு சோதனைக்குட்படுத்தப்பட்டு விமானத்தில் பயணிகள் ஏற்றப்படுவார்கள். இந்த விமானம் வந்து புறப்படும் வரை எந்த ஒரு அங்கீகரிக்கப்படாத நபரும் அதை அடைய முடியாது. மேலும் அதில் நுழையும் பயணிகள் மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்பு மூலம் திரையிடப்பட வேண்டும். இந்த நடவடிக்கைக்கு இலங்கையில் உள்ள விமான பொறியாளர்களும் இந்த கடுமையான ஆய்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இஸ்ரேலில் தாதியர் உட்பட வேலைக்கு செல்லும் இளைஞர்களுக்கு இந்த விமானத்தின் வருகை மிகவும் வசதியாக இருந்தாலும் விமானங்கள் நிறுத்தப்பட்டதால் ஃப்ளை துபாய் மூலம் இஸ்ரேல் சென்ற 40 பேர் துபாயில் நிற்கதிக்குள்ளாகியுள்ளதாக விமான நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். விமான அட்டவணைக்கு அமைய இஸ்ரேல் ஐசெட் 639 ரக விமானம் நேற்று சீசல்ஸ் ஊடாக இலங்கை திரும்புவதற்கான இலக்கை காட்டிய போதிலும் அது நடக்கவில்லை என விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் பல பகுதிகளில் வெப்பமான வானிலை தொடர்பான சம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் குறித்து அவதானமாக இருக்குமாறும் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. வடக்கு, வடமத்திய, மேல் சப்ரகமுவ, கிழக்கு, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் வெப்பநிலை அதிகரிக்கலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பம் அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே மக்கள் நீரேற்றத்திற்கு முன்னுரிமை அளிக்கவும், வெப்பம் தொடர்பான நோய்களை தடுக்க நிழலான பகுதிகளில் அடிக்கடி ஓய்வு எடுக்கவும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். மக்களுடன் கலந்துரையாடி மக்கள் மயப்படுத்தப்பட்டதாகவே தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் புதிய அரசியலமைப்பு கொண்டுவரப்படும் என்று அந்த கட்சியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது: அரசியலமைப்பு என்பதை பலபந்தமாக திணிக்க முடியாது. அது தொடர்பில் மக்கள் மத்தியில் கலந்துரையாடல் மற்றும் மக்களின் ஆதரவு அவசியம். எனினும் இலங்கையில் சோல்பரி ஜாப்பு, 72 குடியரசு ஜாப்பு மற்றும் 78 புதிய அரசியலமைப்பு என்பன மக்களிடம் முறையாக கலந்துரையாடப்படாமல் கொண்டுவரப்பட்டவையாகும். தென்னாப்பிரிக்காவில் அரசியலமைப்பு முன்வைக்கப்பட்ட போது மக்களிடம் பரந்துபட்ட அளவில் கலந்துரையாடப்பட்டது. மன்னராட்சி நடைபெற்ற நேபாளத்தில் கூட மக்கள் விருப்பத்திற்கு அமையவே புதிய அரசியலமைப்பு கொண்டுவரப்பட்டது. எனவே அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது நாடாளுமன்ற ஆட்சி காலத்துக்குள் மக்கள் மயப்படுத்தப்பட்ட புதிய அரசியலமைப்பு முன்வைக்கப்படும். நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்கி நாடாளுமன்றத்திற்கு அதிகாரத்தை பகிரும் யோசனையும் உள்ளது என தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்புபட்டவர்களுக்கு எதிராக தமது அரசு நிர்வாகத்தின் கீழ் முறையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தி எச்சரித்துள்ளது. கடந்த 2019 ஆண்டு ஏப்ரல் 21 நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த தற்கொலை குண்டு தாக்குதல்களின் 5வது ஆண்டு நிறைவிற்கு வரும் சில நாட்களுக்கு முன்னதாக தேசிய மக்கள் சக்தியால் இந்த வாக்குறுதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த கொடூரமான செயலால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பில் அரசாங்கத்திற்கு ஒரு கடப்பாடு உள்ளது. எனினும் இதுவரை அது சரியாக நிறைவேற்றப்பட்டதா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதற்காக திட்டத்தை தமது அரசாங்கத்தின் கீழ் செயற்படுத்த விரும்பும் 7 அம்ச செயல் திட்டத்தை தேசிய மக்கள் சக்தி முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
தற்போது தனக்கும் சுமந்திரனுக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருப்பது உண்மைதான் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். தமிழரசு கட்சியின் தலைவராக நான் தெரிவு செய்யப்பட்டதும் அதன் பின்னரான நாட்களின் செயற்பாடுகளின் ஊடாக என்னுடைய தலைமை பதவி ஒரு நீதிமன்ற செயற்பாட்டுக்கு கட்டளைக்கு உட்பட போகின்றது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஓமான் வளைகுடாவில் மூழ்கிய கப்பல் ஒன்றிலிருந்து 21 இலங்கை பணியாளர்களை மீட்டுள்ளதாக ஈரானிய அதிகாரிகள் கூறியதாக அரசு செய்தி நிறுவனமான IRNA தெரிவித்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த கப்பல் குக் தீவுகளின் கொடியின் கீழ் பயணித்த கப்பல் என அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. ஈரானின் ஜாஸ் கடற்கரையிலிருந்து 30 மைல் தொலைவில் புயல் காரணமாக பெயர் குறிப்பிடப்படாத கப்பல் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 பணியாளர்கள் அவசர சேவையிலிருந்து மருத்துவ உதவியை பெற்றனர். ஏனையவர்கள் நல்ல உடல்நிலையில் உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அனைத்து அரசியல் கைதிகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கொழும்பு மகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரசியல் கைதி ஆனந்தவர்ணன் எனப்படும் அரவிந்தனை நேற்று பார்வையிட்டுள்ளார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் போராளி செல்வநாயகம் ஆனந்தவர்ணன் கடந்த 2024 3/26 கொழும்பு பயங்கரவாத விசாரணை பிரிவினால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டு அன்றைய தினமே கைது செய்யப்பட்டு கொழும்பு வெலிக்கடை விளக்கமறியல் சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார். அவரது முகநூலில் கடந்த 2020 ஒரு படமும் 2022 ஒரு படமும் பகிரப்பட்டதாகவும் அதன் மூலம் புலிகளை மீளுருவாக்கம் செய்ய முயற்சி என்ற பொய் குற்றச்சாட்டினை சுமத்தி அவரை தடுத்து வைத்துள்ளனர். ஏற்கனவே அவர் சுமார் 9 ஆண்டுகள் கொடிய சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைகளுக்கும் பல பொய் வழக்குகளுக்கும் முகம் கொடுத்து விடுதலையாகி தனது பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்த நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டு கொடிய பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டுள்ளார். அடிப்படை வசதிகள் மிகவும் மோசமாக உள்ள சுமார் 400 பேர் மாத்திரமே அடைக்கக்கூடிய வெலிக்கடை விளக்கமறியல் சிறையில் 2286 பேர் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர் அடைத்து வைக்கப்பட்டுள்ள வெலிக்கடை சிறைச்சாலையில் அவரை சந்தித்து உரையாடியிருந்தேன். சுமார் 3 வருடங்களுக்கு முன்னர் விடுதலை புலிகள் இயக்க சீருடையில் உள்ள படத்தை முகநூலில் பகிர்ந்ததாகவும் அதன் மூலம் புலிகளை மீளுருவாக்க முயற்சியில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சுமத்தி தன்னை கைது செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். அடுத்த தடவை எப்போது நீதிமன்றில் முற்படுத்தப்படுவார்கள் என்ற திகதி கூட தெரியாத நிலையில் தன்னை தடுத்து வைத்துள்ளதாகவும் கூறினார். தன்னை கைது செய்து அடைத்துள்ளமையினால் தனது பிள்ளைகள் அனாதரவான நிலையில் இருப்பதாகவும் தனது விடுதலைக்கு அழுத்தம் கொடுக்குமாறு மிகுந்த வேதனையுடன் கோரினார். கொடிய பயங்கரவாத தடைச்சட்டம் தமிழர்களது குரல்வழியை நசுக்கி தமிழர்களை தமது கொத்தடிமைகளாக வைத்துக் கொள்வதற்கான எல்லையற்ற அதிகாரத்தை காவல்துறையினருக்கு வழங்கியுள்ளது. காவல்துறையினர் இனவாதமாகவே செயற்படுகின்றார்கள். மீளுருவாக்கம் என்ற பொய் குற்றச்சாட்டுகளின் கீழ் ஆனந்தவர்ணன் கைது செய்யப்பட்டுள்ளமையை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர் உடனடியாக விடுதலை செய்யப்படல் வேண்டும். அத்துடன் கொடிய பயங்கரவாத தடைச்சட்டம் முழுமையாக நீக்கப்படல் வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றோம். அச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் அனைவரும் உடனடியாக விடுவிக்கப்படல் வேண்டும் எனவும் கோருகின்றோம் என வலியுறுத்தியுள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த அடிப்படை வேதனமாக 1700 ரூபாவினை வழங்குமாறு வலியுறுத்தி இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சார்பில் கொழும்பில் மாபெரும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர்களின் வேதன உயர்வு பேச்சுவார்த்தையை முதலாளிமார் சம்மேளனம் புறக்கணித்தமை மற்றும் வேதன உயர்வு வழங்காமை என்பனவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. அதன்படி கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீமாபோ பண்டாரநாயக்கவின் கொள்கைகளை பின்பற்றிய எம்மாள் சுதந்திர கட்சியை புரிதொரு கட்சியுடன் இணைப்பதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. நான் இருக்கும் வரை சுதந்திர கட்சியை புரிதொரு கட்சியுடன் இணைப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். மறைந்த முன்னாள் பிரதமர் ஸ்ரீமாபோ பண்டாரநாயக்கவின் 108வது ஜனன தினத்தை முன்னிட்டு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதனை தெரிவித்தார். இந்நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவால் பதவி நீக்கப்பட்ட துமிந்த திசாநாயக்க, லசந்த அழகியவன் ஆகியோரும் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவும் அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவும் கலந்து கொண்டிருந்தனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் வாக்குறுதியினால் தான் ஒருமுறை ஏமாற்றப்பட்டதாக கொழும்பு பேராயர் மெல்கம் ரஞ்சிதாண்டகே தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
ஆட்சிக்கு வந்த பின்னர் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தப்படும் என கோடபய ராஜபக்ச தனக்கும் பேராயர் சபைக்கும் வாய்மொழியாக வாக்குறுதியளித்தார். எவ்வாறாயினும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை கிடைத்த பின்னர் அது தொடர்பான அனைத்து விசாரணைகளும் கைவிடப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் இந்த நாட்டின் அரசியல் தலைவர்கள் நேர்மையான நோக்கத்துடன் செயற்படுவதில்லை. எந்த ஒரு அரசியல் தலைவரும் ஆட்சிக்கு வந்ததும் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.